Hare Krishna. So, இந்த ஸ்லோகம் வந்து பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தா பனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நம்ம 3 அர்த்தங்கள் பார்த்தோம். எதுக்காக பகவான் வர்றாரு அப்படிங்கிறது, பக்தர்களை வந்து காக்கறக்காக, துஷ்டர்களை அழிக்கிறக்காக, தர்மத்தை வந்து மறுபடி நிலைநாட்டுறக்காக. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தர்மம் வந்து டிக்ளைன் ஆயிருக்கு, தர்மம் வந்து வீழ்ச்சியில போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த முன்னத்த ஸ்லோகம் 7வது ஸ்லோகத்திலேயே அதுதான் பார்த்தோம். தர்மம் வந்து கீழ் நோக்கி போய்கிட்டு இருக்குன்னா பகவான் வந்து திருப்பி அதை மேல எடுத்து நிறுத்துறதுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு, எப்பெல்லாம் வருவாரு அப்படின்னா இந்தந்த சமயத்துல வருவாரு அப்படிங்கறது முன்னத்த ஸ்லோகத்திலயும் பார்த்தோம். பர்டிகுலரா யுகம் தோறும் வர்றாரு, ஒவ்வொரு யுகத்துக்கும் வர்றாரு இல்லையா. ஏன்னா எப்படியும் மக்கள் வந்து நல்லவங்கன்னு இருந்தா கெட்டவங்க இருக்கதான் செய்யறாங்க. ஏன்னா துவந்தங்கள் நிறைந்த இடம் தான் லௌகீக லோகம்ங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ நல்லது கெட்டது, வரவு செலவு, இன்பம் துன்பம், ஆண் பெண், அப்புறம் ப்ராஃபிட் லாஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து துவந்தமா தான் இருக்கு இல்லையா. வைகுந்த லோகம் எப்படி இருக்கும், நிர்துவந்தமா இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு இரட்டை விஷயங்கள் இருக்காது, எல்லாமே ஒண்ணுதான், நித்தியமான விஷயம், பகவானுக்கு பக்தி தொண்டுல ஈடுபடுறதுங்கிறது தான் இருக்கும். வைகுந்தம் அப்படின்னாலே அர்த்தம் என்ன அப்படின்னா, குந்தம் அப்படின்னா அது ஒரு துன்பம் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். வைகுந்தம் அப்படிங்கிறது வந்து அந்த மாதிரி இல்லாத இடம், துன்பம் இல்லாத இடம்னு அர்த்தம், அதுதான் வைகுந்தம். சோ பகவான் இருக்கிற இடம் எப்படி இருக்கும், வைகுந்தமா இருக்கும், விருந்தாவனமா இருக்கும். பிரபுபாதர் அடிக்கடி சொல்லுவார், விருந்தாவனம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போ டிராவல் பண்ணி போய் அதுதான் விருந்தாவன். பகவான் பிறந்து வளர்ந்து, பிறப்புன்னா என்னன்னா அப்பியரன்ஸ், அவரு தோன்றதான் நம்ம பிறப்புன்னு சொல்றோம். அப்கோர்ஸ் ஜென்ம கர்ம சமேதிவியம், பகவானுக்கு வந்து பிறப்புங்கிற ஒரு விஷயம் கிடையாது, நம்மளுக்கு தான் இருக்கு. நம்ம கர்மத்தை சார்ந்து நம்ம இருக்கிறோம் இல்லையா. கர்மத்துக்கு தகுந்த மாதிரி ஒருத்தங்க இந்த டைம்ல பிறக்குறாங்க, இந்த டைம்ல இறக்குறாங்க அப்படிங்கிறது வந்து கர்ம வினைப்படி நமக்கு நடக்குது. பட் பக்திக்குள்ள போகும்போது கண்டிப்பா பகவானோட இன்டர்வென்ஷன் இருக்கும், அவரோட கைகள் நம்ம பார்க்க முடியும், அவரோட டைரக்ஷன்ல நம்மளோட வாழ்க்கை நகரும். எப்படின்னா பக்தர்களுக்கு, பக்தி தொண்டுல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரபுபாதர் இந்த பொருளுரையில சொல்லியிருக்கிற ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஒருத்தங்க வந்து பகவானோட பக்தியில கிருஷ்ண உணர்வுல இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அதர்மத்தையே ஃபாலோ பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் கூட அவங்க கண்டிப்பா சாதுதான். ஒரு தடவை ஹரிநாமத்தை சொன்னா கூட அவங்க வைஷ்ணவர்கள் தான் அப்படிங்கிறது பகவான் ஏத்துக்கிறாரு. ஏன்னா அஜாமிலோட கதையே நமக்கு தெரியும். கண்டிப்பா பிராமணனா பிறந்து கண்டிப்பா பக்தி தொண்டுல ஈடுபட்டுட்டு இருந்தான் அஜாமிலா ஒரு காலத்துல. ஆனா ஒரு ஒரு சபல புத்தினால என்னாச்சு, பக்கத்துல இருக்கிற ஒரு விலை மாதுவோட எப்படி சொல்றது, விலை மாது வந்து இன்னொருத்தங்கூட இருக்கும்போது அதை வந்து பூ பறிக்கும் போது, சாமிக்கு பூஜை பண்றதுக்காக பூ பறிக்கும் போது பார்த்துட்டு அதுல ஆசைப்பட்டு தானும் அவளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு காம இச்சை உண்டானதுனால அவன் வாழ்க்கையில வீழ்ச்சி அடைந்தான் இல்லையா. ஆனா என்ன ஒரு பிரமாதம்னா, அவன் கண்டிப்பா அதர்ம வழியில போனான் இல்லையா. அது பிரமாதம் கிடையாது. பட் பிரமாதம் என்னன்னா, அவன் வந்து அதர்ம வழியில போனாலும் கொலை விபச்சாரி கூட இருந்து தன்னோட மனைவி குழந்தைக தாய் தந்தை வயசான தாய் தந்தைகள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு துரத்தி தான் வந்து பிராமணன், தனக்கு உண்டான கடமை என்ன, பிராமணனோட கடமை என்ன, கிரகஸ்தனோட கடமை என்னங்கிறதையே மறந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா பண்ண ஆரம்பிச்சிட்டான். கிரகம் ஏதியா இருந்தான், கிரகஸ்தனா இல்லாம கிரகம் ஏதியா, அதுக்கு எதிர்மறையா இருக்க ஆரம்பிச்சிட்டான் இல்லையா. அந்த விபச்சாரிக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக என்னென்னலாம் பண்ணா சந்தோஷம் அடைவா, எல்லாமே குறுக்கு வழியில போற விஷயங்கள். இப்ப ரோட்ல போயிட்டு இருக்காங்க, காட்டுல போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள வழி நிறுத்தி வழிப்பறி கொள்ளையில ஈடுபடுறது, கல்யாணத்துக்கு போயிட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்க கிட்ட நகைகளை பறிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே விதிக்கு வேத விதிக்கு அப்பாற்பட்டதா எதிர்மறையான விஷயங்கள் அவன் செய்ய ஆரம்பிச்சான். எதுக்கு, அவளோட மனைவிய சந்தோஷப்படுத்துறதுக்கு. அவளும் கேட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்ததுனால அவளை திருப்திப்படுத்தணுங்கிறதுனால அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பாவ செயல்கள்ல தான் ஈடுபட்டுட்டு இருந்தான். வாழ்க்கை பூரா அவன் அதை தான் பண்ணான். அவனுக்கு குழந்தைகளும் பிறந்தது விபச்சாரி கூட. அப்ப அந்த கடைசி பையனுக்கு நாராயணான்னு குழந்தைக்கு வச்சிருந்தான் பேரு. இப்ப சாகும்போது அவன் பண்ண பாவத்துக்கு விஷ்ணு தூதர்கள் வரமாட்டாங்க இல்லையா. பாவம் பண்ணா யாரு வருவாங்க கடைசி நேரத்துல அப்படின்னா யமதூதர்கள் வருவாங்க.
யமதூதர்கள் வந்து நார்மலா வந்துட்டு இந்தாங்க உங்களுக்கு டிக்கெட்டு வாங்க நம்ம கிளம்பலாம் பஸ் வந்திருக்கு அப்படியெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. அந்த உடல்ல இருந்து அந்த ஆன்மாவை வந்து பிரிச்சு எடுப்பாங்க. அந்த வலி வந்து பயங்கரமா இருக்குமா. ஏன் அப்படின்னா அந்த உடல்ல இருந்து அந்த ஆன்மா வெளியில வரக்கு விருப்பப்படாது. பற்றுதல்னால, இந்த பௌதீக பற்றுதல்னாலையும் இந்த பௌதீக அந்த உறவுகள் இருக்கும் இல்லைங்களா, தன்னோட மனைவி, குழந்தைகள், உறவினர்கள், நண்பர்கள், பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படிங்கிற உறவு மேல இருக்கிற அந்த பற்றுதல், இல்ல நாய் வளர்த்துறாங்கன்னா அந்த நாய் மேல இருக்கிற பற்றுதல், அதனால அவங்களுக்கு வந்து அந்த உடலை விட்டு பிரியறதுக்கு மனம் வராது. இந்த உடலையே புடிச்சுக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த அறியாமையினால அது வெளியில வராது அந்த ஆன்மா. அப்ப அந்த ஆன்மாவை வந்து புடிச்சு இழுக்கணும். ஏன்னா முடிஞ்சது அந்த காலம் வந்து ஒரு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பொருள் நம்ம என்ன பண்ணுவோம், குப்பையில போடணும் இல்லையா. இல்ல ஒரு துணி வந்து கிழிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வேற துணி வாங்கிதான் ஆகணும். அது போல அந்த ஆன்மாவுக்கு வந்து அந்த உடல்ல இருக்கக்கூடிய காலம் வந்து நிறைவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஆன்மா வெளியில போய்தான் ஆகணும். அந்த அறியாமையில இருக்கிற ஆன்மா என்ன பண்ணும், ஆன்மாங்கிறது எப்பவுமே சச்சிதானந்தமா தான் இருக்கு. பகவான் எப்படி, பகவானோட உடலும் சச்சிதானந்தம், அப்புறம் அவரோட ஆன்மா அதுவும் சச்சிதானந்தம். அவருக்கு அது பிரிவே கிடையாது. ஆன்மா வேறு உடல் வேறுங்கிறது பிரிவே கிடையாது பகவானுக்கு. நமக்குதான் அந்த பிரிவுகள்லாம் இருக்கு. நம்ம உடல் பஞ்சபூதங்கள்னால ஆக்கப்பட்டது. எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஈத்தர், இந்த மாதிரி நீர், நிலம், காற்று, நிலம், ஆகாயம், நெருப்புன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி பகவானுக்கு அப்படி கிடையாது. சச்சிதானந்தமா தான் இருக்கும் பகவானோடது. நம்மளோட ஆன்மா எப்படின்னா அது சச்சிதானந்தம். எப்பவுமே நித்தியமா ஆனந்தமான நிலையிலையும் முழு அறிவோடையும் ஞானத்தோடையும் இருக்கிறது தான் ஆத்மா. பட் அந்த பற்றுதல்னால என்ன ஆகுது, அப்படியே மறைஞ்சிருது. கிளவுட் எப்படி நம்ம இந்த உவமையை அடிக்கடி சொல்லியிருக்கோம், சூரியன் மேல அந்த மேகம் மூட்டம் வரும்போது அந்த சூரியனோட ஒளி மறையுது இல்லையா. அதுக்காக சூரியன் இல்லைங்கிற அர்த்தம் இல்ல, அந்த ஒளி மறையிறது அப்படிங்கறதுனால அந்த சூரியன் தெரியாம தற்காலிகமா தெரியாம இருக்கு நமக்கு பார்வைக்கு. அது போல ஆத்மா வந்து பல பிறவிகள், பல உடல்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிறவிகள் எடுத்து வந்து பல உறவுகள்ல அது மாறி 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 வந்து இப்போ ஒரு உறவுல ஒரு உடல்ல இருக்கும்போது அதுதான் தனக்கு எல்லாங்கிற அறிவுல இருக்கு. அது அறிவு கிடையாது, ஒரு அறியாமை. அந்த ஒரு பொசிஷன்ல அது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு வேற எதுவுமே வேண்டாம், இந்த உடலே போதும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்டுக்கு வந்ததுனால அந்த உடல்ல இருந்து வர மறுக்கிறது. அப்ப அந்த அஜாமிலா உடல்ல இருந்து அஜாமிலாவோட ஆத்மாவை இவருங்க யமராஜரோட தூதர்கள் இருக்காங்க இல்லையா, யமதூதர்கள், அவங்க பிடிச்சு இழுக்கும் போது வலி. அந்த வலியில அஜாமிலா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள பார்க்கும் போதே அவங்க எல்லாம் பயங்கரமா இருப்பாங்க. ஒரே ஒரு கோரமான முகமா இருக்கும். அவங்க உடல் அமைப்பு எல்லாமே கோரமா இருக்கும். அதை பார்த்தாலே பயம் வர்ற மாதிரி இருக்கும். அப்ப அந்த பயத்துல அவன் என்னன்னு சொல்றான், நாராயணான்னு தன்னோட மகனோட பேரை கூப்பிடுறான். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவன் பக்தன். அவன் அதர்மத்துல இருந்தான் தான், ஆனா பக்தன் ஆயிட்டான். எப்படி, நாராயணோட நாமத்தை சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே விஷ்ணு தூதர்களை பகவான் அனுப்பிச்சு வைக்கிறார். விஷ்ணு தூதர்களுக்கே ஒரு இது, ஏன் அவன் இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கான், உங்களை கூப்பிடவே இல்லை, அவன் பையனை தான் கூப்பிட்டான். பரவாயில்ல, என் நாமத்துக்கும் எனக்கும் வேறுபாடு இல்லாத போது அவன் பையனை கூப்பிட்டா என்ன, என்ன கூப்பிட்டா என்ன, நான் தான். நாமம், ரூபம், குணம், லீலை எல்லாமே நான் தான். போட்டோல இருக்கிற பகவான் வேற, விக்கிரகத்துல இருக்கிற பகவான் வேறுன்னு மாறுபாடு பகவானோட பக்தர்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பகவானுக்கும் கிடையாது. எங்கேயும் நிறைஞ்சிருக்கிறவர் தான் வாசுதேவன். எல்லா வசமும் இருக்கிறவர் தான் வாசுதேவன் இல்லையா. எல்லா பக்கமும் பகவான் இருக்காரு. இப்படி இருக்கிற பட்சத்துல அந்த பேர்ல இல்லாம போயிடுவாரா. அப்போ விஷ்ணு தூதர்களை கண்டிப்பா நீங்க போய் தான் ஆகணும்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிடறாரு. அப்போ விஷ்ணு தூதர்களுக்கும் யம தூதர்களுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் நடக்குது, டிஸ்கஷன். இல்ல நான் தான் கூட்டிட்டு போவேன், இவங்க இல்ல நான் தான் கூட்டிட்டு போவேன்னு. இப்ப யமதூதர்களுக்கு குழப்பம் ஆயிருது. இந்த கதையை ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் சொல்லிட்டு இருக்கேன். யமதூதர்களுக்கு குழப்பம். இவன் பண்ண பாவங்களுக்கு வந்து இவன் பயங்கரமா கஷ்டப்படணும், நரகத்துக்கு போகணும். அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா அவன் கண்டிப்பா தண்டனைகளை அனுபவிக்கணும். அதை விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு விஷ்ணு தூதர்கள் வந்து விஷ்ணு லோகத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம், இல்ல அவனுக்கு இப்போ சாப வேணாம் அவனை விட்டுருங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆமா இதுதான் கரெக்ட் அப்படின்னு இவங்களுக்கு குழப்பத்துல என்ன பண்றாங்க, அவங்களோட தலைவர்கிட்ட கேக்குறாங்க. யாருன்னா யமராஜர். அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, அவர் சொல்றாரு, ஆமா இது உண்மைதான்,
விஷ்ணு தூதர்கள் கிட்ட நீங்க எதுவுமே ஆர்கியூமெண்ட் பண்ண வேண்டாம். ஒரு தடவை ஒருத்தர் நாமத்தை சொன்னாலே, ஹரிநாமத்தை சொன்னாலே போதும், அவன் விஷ்ணு தூதர்கள் கூட தான் போய் ஆகணும். யமலோகத்துக்கு அவன் வரவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்ப இவங்களும் ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க விஷ்ணு தூதர்கள் இன்னொரு முறை வாழ்க்கையை கொடுக்குறாங்க. நீ இன்னொரு முறை உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு தர, நீ இனி நல்லபடியா வாழுன்னு. அப்ப அஜாமிலாக்கு புரிஞ்சிருது, இப்போ எல்லாம் புரிஞ்சிருது. ஒரு முறை பகவான் நாமத்தை தான் கூப்பிடுற, பகவானை கூப்பிடுறோன்னு கூட இல்லாம தன்னோட மகன் உறவு மேல இருக்கிற பற்றுதல்னால மகனை கூப்பிட்டு இப்படி வந்துட்டாரே, இப்படி உதவி செய்யறாரே அப்படின்னா பகவானையே நினைச்சு நான் பண்ணுனா இவ்வளவு உதவி செய்வார். அதாவது எந்த அளவுக்கு நான் பகவான் கிட்ட நெருங்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு ஞானம் உடனே அஜாமிலா என்ன ஆகுற, பக்தனாயிடுறான் இல்லையா. ஹரித்வாரோ ரிஷிகேஷ் சம்பிளேஸ் இது ஏதோ ஒண்ணுல போயிட்டு ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் இனி வாழ்க்கை பூரா, அப்பவே 75 என்னமோ அஜாமிலுக்கு. அதுக்கப்புறம் மீதி ஒரு 10-12 வருஷம் இருந்திருப்பான். அப்போ மீதி எல்லா வாழ்க்கை பூரா, வாழ்நாள் பூரா என்னோட உடலை விட்டு போற வரைக்கும் நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி பக்தி தொண்டில் ஈடுபட்டு கடைசியில தங்க விமானம் அஜாமிலா வைகுந்த லோகத்துக்கு கூட்டிட்டு போனதா ஸ்ரீமத் பாகவதம் சொல்லுது நமக்கு. சோ பகவானோட பக்தர்கள் சில சமயங்கள்ல அதர்மிகளா இருந்தாலும் இல்ல அதர்மிகள் மாதிரி தெரிஞ்சாலும் அவங்க பகவான் பக்தர்கள் தான், அதுல மாற்றம் இல்ல. சில தவறுகள் அவங்களோட சில சபல புத்தினாலேயோ இல்ல ஏதோ ஒரு ஒரு சம்ஸ்காரம் இல்ல பூர்வ ஜென்மத்துல வர்ற அந்த தொடர்புனாலேயோ இல்ல புலன் இன்பங்களோட கவர்ச்சினாலேயோ சில தவறுகள்ல அவங்க ஈடுபட்டாலுமே பகவான் அவங்கள நேர்வழிப்படுத்துவாரு. சோ அதுதான் பகவானும் சொல்றாரு, 9வது அத்தியாயத்துல அதை சொல்றாரு. அதே சமயத்துல ஆச்சாரியர்கள் சொல்றது என்னன்னா, அதை ஒரு சாக்கா ஆக்கிட்டு நம்ம பகவானோட வழியில போகாம தவறான வழியில போயிட்டு நான் ஹரிநாமத்தை சொல்றேன் அதனால எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரக்கூடாது. அது மிகப்பெரிய அபச்சாரம், மிகப்பெரிய பாவம். எதேச்சியா சில தவறுகள் செய்யும் போது பகவான் மன்னிக்கிறாரு. இப்ப குழந்தைங்க தவறு செய்யுது, நம்ம குழந்தைங்க ஒரு தவறு செய்யுது, அது நம்ம கண்டிக்கிறோம், கண்டிச்சு நல்வழிப்படுத்துறோம். அதுக்காக இது குழந்தை இல்லை, என்னோட குழந்தை இல்லைன்னு நம்ம ஒதுக்கி வைக்கிறது கிடையாது இல்லையா. அந்த குழந்தைய நேர்வழிப்படுத்துறோம். கண்டிப்பா அந்த குழந்தை மாறிடும், அந்த தவறுல இருந்து உணர்ந்து மாறிடும். அப்படி மாறலைங்கிற பட்சத்துல கண்டிப்பா தாய் தகப்பனுக்கு கோபம் வரும், ஒதுக்கி வச்சிருவாங்க. சோ நம்ம பகவான் கிட்ட நம்ம அந்த மாதிரி அவரு நம்மளை ஒதுக்கி வைக்கிற மாதிரி நம்ம நடந்து கூடாது. அவர் யாரையும் ஒதுக்கி வைக்கிறது கிடையாது. பட் நம்மளுக்கு அந்த க்ளோஸ்னஸ் போயிடும் கண்டிப்பா. அந்த நம்மளே சில சமயங்கள்ல உணர்வோம். எப்படிதான் பகவானோட திருத்தொண்டுல ஈடுபடும் போது, நான் அவரோட நாம ரூப குண லீலைய கேட்கும் போதோ பேசும் போதோ ஹரிநாம சங்கீர்த்தனம் பண்ணும் போதோ கேட்கும் போதோ பிரசாதம் சாப்பிடும் போதோ இல்ல மத்தவங்களுக்கு பிரசாதம் கொடுக்கும் போதோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது நம்ம அவரோட க்ளோஸ் ப்ராக்சிமிட்டியில இருக்கிற மாதிரி இருக்கும், பகவான் கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். அவரு நம்ம கிட்ட நம்மள டைரக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு க்ளோஸ்னஸ் இருக்கும் நமக்கு. அதே நம்ம வேற விஷயங்கள்ல பௌதீக விஷயங்கள்ல நம்ம ஈடுபடும் போது அதிகமா பிஸி ஆயிரோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மளால ஒழுங்கான நம்மளோட சாதனா பண்ண முடியல. டெய்லிக்கும் சாண்டிங் பண்றதுலயோ இல்ல கரெக்டா வைத்திய சாதன பக்தியை ஃபாலோ பண்றதுல ஏதாவது நம்ம பின்வாங்குறோம் இல்ல சரியா பண்ணலைன்னா நம்மளே அதை உணர்வோம். கடவுள்கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தூரமா விலகிற மாதிரி உணர்வோம். பகவான் இதயத்துல எல்லார் இதயத்திலும் இருக்கிறது பொய் இல்ல. அவர் நம்ம கூட க்ளோஸ்னஸா அவரு நம்ம கிட்ட இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட க்ளோஸ்னஸா இல்லாதனால, அவர் சொல்ற விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாதனால நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் தான் ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. இப்ப நம்ம சொந்தக்காரங்க நம்ம பிடிச்சவங்களே இருக்காங்க, ஒரு ஃபோன் பண்ணி டெய்லிக்கும் பேசும்போது நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படியே நிலவரம், அவங்களோட நாட்டு நடப்பு நிலவரம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்குது, தினசரி என்ன, அவங்க சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, நல்லா அப்படியா இருக்காங்களா, இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவங்களோட க்ளோஸ்னஸா இருக்கும். தூரமாவே இருந்தாலும், அவங்க ஒரு நாட்டுல நம்ம ஒரு நாட்டுல இருந்தாலுமே அந்த ஒரு தொலைத்தொடர்பு இருந்துட்டே இருக்கும்போது நம்ம அந்த க்ளோஸ்னஸ் ஃபீல் பண்ணுவோம். இதே ஒரு நாள் ஃபோன் பண்ணல, ஒரு வாரம் ஃபோன் பண்ணலன்னா என்ன ஆகும், என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு ஒரு டிஸ்டன்ஸ் உடனே வந்துருது
இல்ல ஒரு சண்டை போட்டு ஒரு பேசாம இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் இன்னுமே பெருசா தெரியுது. என்னன்னா நம்மளோட ஜியோகிராபிக்கல் லொகேஷன் வந்து டிஸ்டன்ஸா இருக்கோ இல்லையோ, அந்த மனதளவுல நம்ம டிஸ்டன்ஸா ஃபீல் பண்றோம் அப்படின்னா, இப்ப கோபம், பொறாமை இந்த விஷயங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மள தள்ளி ஃபீல் பண்ண வைக்கும். ஒரு ஒரு முறை வந்து ஒருத்தர் கேக்குறாரு, கோபமா இருக்கும்போது சத்தமா பேசுறாரு. அப்ப ஏன் சத்தமா பேசுற அப்படின்னு கேட்கும்போது, இப்ப பக்கத்துலதான் இருக்கிறோம். இப்போ ஒருத்தங்க இருக்காங்க, இன்னொருத்தங்களோட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே கோபம் வருது. அப்போ அந்த கோபத்துல சத்தமா பேசுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்காம கிடையாது, ஆனா மனதளவுல அவங்க தூரமா போயிட்டாங்க. பிசிக்கலா பாத்தீங்கன்னா 2 பேரும் ஒரே ரூம்ல தான் நின்னுட்டு இருப்பாங்க, ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல தான் நின்னுட்டு இருப்பாங்க. ஆனா சத்தமா பேசுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, எமோஷனலா மென்டலா அவங்க அவங்க விலகி தூரமா நிக்கிறாங்க. அப்ப நம்மளையே அறியாம கத்தி பேசுவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும், பக்கத்துல பிடிச்சவங்க இருக்காங்க அப்படின்னா குசு குசுன்னு பேசி சிரிப்பாங்கன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப சின்ன பிள்ளைகள்லாம் என்ன பண்ணும், காதுல போய் ஏதாவது சொல்லி சிரிக்குங்க. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து பக்கத்துலதான் இருக்காங்க, கொஞ்சம் சத்தமாவும் பேசலாம். இன்னும் மெதுவா பேசுறாங்கன்னா அந்த அந்யோன்யம் அதிகமானதுனால சத்தம் தேவையில்லை, அதிகமா சத்தம் போட்டு சொல்லணுங்கிறது இல்ல. அப்ப பார்த்தோம்னா என்ன அர்த்தம், எமோஷனலா நம்ம பகவான் கூட கனெக்ட் ஆயிட்டே இருந்தோம்னா அவரு வந்து விருந்தாவன்ல இருக்காரு, கோலக்க விருந்தாவன்ல இருக்காரு, வைகுந்த லோகத்துல இருக்காருங்கிற ஃபீலிங் நமக்கு இருக்கவே இருக்காது. நம்ம கூட தானே இருக்காரு, நம்ம பக்கத்துல இருக்காரு, நம்மளோட இதயத்துல இருக்காரு அப்படிங்கிற ஃபீலிங் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும்போது அவர் தொலைவா இருக்கிறது நமக்கு தெரியவே தெரியாது இல்லையா? சோ இப்ப பகவானோட இப்ப பக்தர்கள் வந்து தேவகி ஆகட்டும், வசுதேவன், தேவகி, பிரகலாத் மகாராஜ் ஆகட்டும், அப்புறம் கம்சன் வந்து எவ்வளவு தொல்லை பண்ணான் வசுதேவர் தேவகிக்கு, ஹிரண்யகசிப்பு எவ்வளவு தொல்லை பண்ணான் பிரகலாத் மகாராஜுக்கு, அந்த மாதிரி ராவணன் ஆகட்டும், இவ்வளோ பேரை கொல்றதுக்கு பகவான் வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளை அனுப்பிச்சிடலாம், ஒரு ஆள் வச்சு நீ இதை பண்ணிரு அப்படின்னு அனுப்பிச்சிடலாம். இவங்கெல்லாம் பகவானோட பக்தியில வராதவங்க எல்லாம் துஷ்டர்கள் இல்லையா? இப்போ அவங்க வந்து நல்ல விஷயங்களே செஞ்சாலும் பக்தியில இல்ல அப்படின்னா அவங்கெல்லாம் யாரு, சாதுக்கள் இல்லைன்னு சொல்லப்படுது இல்லையா? நம்ம அதான் படிச்சோம். அப்ப அவங்களுக்கு வந்து பகவான் வந்து நேரடியா வந்து வதம் செய்யணும்னு அவசியமே இல்லையே. அவர் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஏஜென்ட் அரேஞ்ச் பண்ணா இல்ல மனசால நினைச்சா கூட போதும், ஆட்டோமேட்டிக்கா வேலை முடிஞ்சிரும் இல்லையா? அவரு வந்து நேர்ல நின்னா எல்லா கிரகத்தையும், இந்த சோலார் பிளானட்ஸ், இந்த பிரபஞ்சம், அனந்த கோடி பிரபஞ்சம் எல்லாத்தையும் அவர் வந்து நேரில் நின்று எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சிவில் இன்ஜினியர் வந்து ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நேர்ல வந்து நின்னுகிட்டே எல்லா நேரம் இருக்கணுங்கிறது கிடையாது. ஆள் வச்சு சொல்லிட்டு பிளான் போட்டு கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவர் நிறைய பில்டிங்ஸ் அவரு மேனேஜ் பண்ணுங்கிறதுனால இங்க இருப்பாரு, இல்லைன்னா இன்னொரு இடத்துல இருப்பாரு, இல்ல இன்னொரு இடத்துல இருப்பாரு, கூப்பிட்டா வருவாரு இல்லையா? அது போல பகவான் வந்து இத்தனை பிரபஞ்சங்கள், இத்தனை கிரகங்கள், இத்தனை விஷயங்கள், இத்தனை ஜீவாத்மாக்கள் எல்லாம் இருக்காங்க, அனந்த கோடி பிரம்மாண்டம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து நேர்ல நின்னு பாக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுல ஒரு அசுரன்கிறது எவ்வளோ ஒரு சின்ன விஷயம், அதுக்கு அவரு நேர்ல வரணுமா என்ன? கிடையவே கிடையாது. ஏஜென்ட் வச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அவர் நினைச்சாலே போதும் அழிக்கிறதுக்கு. பிரதிநிதிகள் வச்சு பண்றதோ இல்ல அவரே மனசாலேயே பண்றதோ எல்லாம் பண்ண முடியும். ஆனா அவர் வர்றதுக்கு உண்டான முக்கியமான காரணம் என்னன்னா, அவரோட பக்தர்கள் ஏங்குறாங்க, பகவானை பார்க்கணும், அவரை தரிசிக்கணும், அவர் கூட உறவுல இருக்கணும் அப்படின்னு ஏங்குறாங்க. அதனால அவர் வர்றாரு. அதுதான் முக்கிய காரணம். இந்த செகண்டரி ரீசன் என்ன, பிரைமரி ரீசன் வந்து பிரகலாத் மகாராஜ் மாதிரி, தேவகி மாதிரி அவங்க எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்தணும்னு வர்றாரு. நாத்திகர்களை பாக்குறதுக்கு என்ன அவர் வரணுமா என்ன பகவான்? அசுரர்கள், துஷ்டர்கள் எல்லாரும் யாரு? நாத்திகர்கள் இல்லையா? பகவான் இல்லைன்னு சொல்றவங்க, இல்லைன்னா தாந்தா பகவான்னு சொல்றவங்க. அவங்கள கொல்றதுக்கு பகவான் வந்து வரணுங்கிற அவசியம் கிடையாது துஷ்டர்களை பாக்குறதுக்கு. அவர் முக்கியமான காரணம் அவதாரம் எடுத்துட்டு வர்றதே என்னத்துக்கு அப்படின்னா பக்தர்களை பார்த்து அவங்களோட சந்தோஷமா
காலத்தை கழிச்சுட்டு புண்ணியம் பண்ணி இருக்கிறவங்கள வந்து வசீகரிச்சு அவங்கள வந்து பக்தி பண்ண வச்சு, ஏன்னா கிருஷ்ணலீலையெல்லாம் பாக்குறவங்களுக்கு கேக்குறவங்களுக்கு என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு அந்த அட்ராக்ஷன் ஏற்படும், ஈர்ப்பு ஏற்படும் பகவான் மேல இல்லையா? அப்ப பகவான் மேல ஒரு பக்தி வர ஆரம்பிச்சிடும். எல்லாத்துக்குமே பக்தி இருக்கு ஆழமா, அது மறந்துட்டதுனால பல ஜென்மங்கள் எடுத்து பிறவிகள் எடுத்து வந்ததுனால மறந்துருச்சு. அப்ப ஏதோ ஒரு அந்த அந்த தீயோட ஸ்பார்க் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து மூட்டி விடணும் அப்படின்னா அது அந்த காத்து வரணும், படணும். அப்ப பகவானோட பக்தர்கள் வந்து பிரதிநிதியாவோ இல்ல பகவானே சில சமயங்கள்ல வந்து அந்த பக்திய வந்து அதிகப்படுத்துறதுக்காக அந்த ஸ்பார்க், பக்தி ஸ்பார்க் இருக்கு இல்லைங்களா, அதை ஊதி அது நல்ல நெருப்பு கொழுந்து விட்டு எரியணும் அப்படிங்கறதுக்காக அவர் வர்றாரு, இல்லைன்னா பிரதிநிதிகள் அனுப்புறாரு, பக்தர்கள் அனுப்புறாரு. இதுதான் இப்ப முக்கியமா இந்த மாதிரி பெரிய பெரிய பக்தர்கள்ல வந்து நேர்ல சந்திச்சு விருந்தாவன லீலையை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்ல அது கூட அதுல விருந்தாவன் லீலையில பங்கேற்கணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாம் நித்திய பக்தர்கள் இருப்பாங்க இல்லையா, அவருக்காக இந்த ஆர்கெஸ்ட்ரா எல்லாம் நடத்துறாரு. அப்படிதான் ஆச்சாரியர் சொல்றாரு இல்லையா பிரபுபாதர். அப்புறம் இன்னொரு காரணமும் இருக்கு. இப்ப தூய பக்தர்கள் வந்து வருத்தத்துல இருப்பாங்க இல்லையா, அப்போ வருத்தத்துல இருக்கும்போது அவங்கள திருப்திப்படுத்தணும், அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும், அவங்கள அந்த வருத்தத்துல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவும் அவரு வர்றாரு. சோ நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்ம பார்ப்போம். 4.9. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நம்ம அடுத்த ஸ்லோகம் போலாமா? ஹலோ ஹலோ. அடுத்த ஸ்லோகம் போறோம், இன்னும் கிளாஸ் முடியல. जन्म कर्म च मे दिव्यम् एवं एवं यो वेत्ति तत्त्वतः त्यक्त्वा देहं पुनर्जन्म नैति मामेति स अर्जुन. யாராவது படிக்கிறீங்களா மாதாஜி? ஜெயலட்சுமி மாதாஜி படிக்கிறீங்களா? சரி, நீங்களே படிச்சிருக்கீங்க. கேக்குது மாதாஜி, இப்பதான் கேக்குது, சொல்லுங்க. படிக்கிறீங்களாங்க மாதாஜி? எனது தோற்றமும் செயலும் திவ்யமானது என்பதை மீண்டும் என் பகுதிகளிடம் எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகின்றான். ஒருவரை பகவான் திவ்யமான உலகத்தில் இருந்து இணைந்து வருவதை பற்றி ஏற்கனவே 6வது பதத்தில் விளக்கப்பட்டது. பரமபுருஷ பகவானின் கிருபை பற்றிய இவ்வுண்மையை அறிந்தவன் பௌதிக பந்தத்திலிருந்து விடுதலை பெற்று விளங்குவார். இறைவனின் திருமணத்திற்கு திரும்புகிறார். பௌதிக பந்தத்திலிருந்து ஆத்மா விடுதலை பெறுவது எளிதானதே அல்ல. அனுவாதிகளும் யோகிகளும் தங்கள் துன்பத்திற்கும் பிரயோகத்திற்கும் பிறகு முக்தி அடைகின்றனர். இறைவனின் பிரம்ம ஜோதியில் கலக்கும் அவர்களது முக்தி முழுமையானதல்ல. இப்பகுதியில் அவர்களுக்கு மீண்டும் திரும்பும் அபாயம் அவர்களது உண்டு. ஆனால் இறைவனின் உணர்வென்றும் செயல்களும் தேவைகள் என்றும் அறிந்துள்ளது. பிரம்மசமய சங்கீதையில் கடவுளுக்கு 10 ரூபங்களும் அவதாரங்களும் இருப்பதாக விளக்கப்படுகின்றன. ஒரு அனாதை, அனந்த ரூபம். தேவனுக்கு அனைத்து தேவைகள் ரூபங்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் ஒரே முதல் கடவுளே. பௌதிக அறிஞர்களாலும் அனுபவத்தை நம்பும் தத்துவ ஞானிகளாலும் இதனை கிரகித்துக் கொள்ள இயலாத போதிலும் இந்த உண்மை உறுதியான நம்பிக்கைகள் வாழ்ந்து கொள்ளப்பட வேண்டும். வேதத்தில் கூறப்பட்டுள்ளபடி கூறப்பட்டுள்ளபடி ஏகோ தேவோ நித்திய
ஒரே பரமபுருஷ பகவான் தனது கடமைப்பட்ட பக்தர்களுடன் கற்பன தேவைகளும் மூலம் நிச்சயமாக நிறைவேற்றினார். இதே வேறுபடுத்த தேவைய பதத்தில் பகவானாலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவ்வுண்மையை வேதங்கள் மற்றும் பரமபுருஷ பகவானின் அதிகார பலத்தால் ஏற்றுக்கொள்ளப்படும் தத்துவ கற்பனைகளை காலத்தை நிறைவேற்றுவதும் குளிக்கும் போது உள்ள போய் சாத்தி லாக் பண்ணிக்கோ, இல்லைன்னா தண்ணி சத்தம் இருக்கும். भगवान कृष्ण நிச்சயம் இதன் விளைவாக அவர் பகவானுடன் தேவையான உறுதி வேறு விதமாக முறையில் அறிவித்ததன் நம்பிக்கையோட பக்தர் பக்குவ நிலையை அடைகிறார். இது பெரும்பாலும் வேத வாக்கியத்தால் உறுதிப்படுத்தப்படுகின்றது. பகவானை கொண்ட அறிவதால் ஒரு சிறந்த இடத்தை அடைந்துவிடப்பட்டு முக்தியின் பக்குவ நிலையம் அடைய முடியும். இப்பக்குவத்தை அடைவதற்கு வேலையாளர்களில் வேலை ததா உபநிஷத் பகவான் கிருஷ்ணரை பரமபுருஷ பகவானாக உரையாடுவர்கள் சமூகத்தில் உள்ளனர். தேர்வாட்சியரிடம் வந்ததைப்போல தங்களது படப்புலமையினால் சமத்துவத்தை எனக்கு மறக்குமடைக்கும் மக்கள் முக்தி பெறுவது சாத்தியமில்லை. இதுவே நேர் நடந்தது. இதுவே வேறு வழியிலே என்று மேலே கூறப்பட்டது. அனுபவத்தை கடவுளுக்கு மிகப்பெரிய பதவிகளை பெற்றாலும் முக்கிய பதவி உடையவர்கள் அல்ல. இத்தகைய பருவமையை ஏற்றறிஞர்கள் கிருஷ்ணபக்தரின் காரணமற்ற கருணைக்காக காத்திருக்க வேண்டியதுதான். எனவே நம்பிக்கையுடனும் அறிவுடனும் கிருஷ்ணனை வளர்த்து பக்குவம் அடைந்து அவசியம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. ஸோ இந்த ஸ்லோகம் வந்து ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். ஏன்னா பகவானோட பக்தர்களுக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் தெரிஞ்சாதான் மற்றவங்க கிட்ட அது சொல்ல முடியும். இப்ப பகவானும் பிறக்கிறாரு, நம்மளும் பிறக்கிறோம் அப்படின்னா அவரும் ஒரு அம்மா அப்பா மூலியமா பிறக்கிறாருங்கிற மாதிரிதான் மற்றவங்களுக்கு தெரியும். பட் என்ன வித்தியாசங்கிறது பக்தர்களுக்கு தெரியும் இல்லையா? எனது தோற்றமும் செயல்களும் திவ்யமானவை என்பதை எவனொருவன் அறிகின்றானோ அவன் இந்த உடலை விட்ட பின் மீண்டும் இப்பௌதீக உலகில் பிறவி எடுப்பதில்லை. அர்ஜுனா, அவன் எனது நித்திய உலகை அடைகிறான். ஸோ 2 டைப் ஆஃப் லிபரேஷன் இருக்கு. ஒண்ணு வந்து முக்தி அடையிறது அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பக்தர்களுக்கு முக்திங்கிறது ஒரு விருப்பமான ஒரு விஷயம் கிடையாது. அவங்க வந்து உண்மையான பக்தர்களுக்கு வந்து அது சொர்க்கமா இருந்தாலும் நரகமா இருந்தாலும் பூலோகமா இருந்தாலும் சத்தியலோகமா இருந்தாலும் வைகுந்த லோகமா இருந்தாலும் கோலக விருந்தாவனமா இருந்தாலும் நித்தியமா பகவானுக்கு சேவை செய்யணும். அவ்வளவுதான். நித்திய தொண்டுல ஈடுபடணும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது. என்னன்னா அவங்க வந்து பகவானுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுங்கிறது அந்த விஷயத்துல ஈடுபடுறதுனால, அந்த தொண்டுல ஈடுபடுறதுனால அவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு விஷயமே, ஒரு முக்தியுமே வந்து ஒரு பெரிய விஷயமா கிடைக்கிறது இல்ல. ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, அந்த முக்தியில 2 விதம் இருக்கு. ஒண்ணு வந்து அந்த முக்தி நம்ம எல்லாரும் சொல்றாங்கல்ல முக்தி மோட்சம்ங்கிறது, அது வந்து வேற. ஞானிகளும் மோட்சத்துக்கு போறாங்க, பகவான் பக்தர்களும் மோட்சத்துக்கு போறாங்க. அப்படின்னா வித்தியாசம் என்னன்னா, ஞானிகள் மோட்சத்துக்கு போகும்போது பிரம்ம ஜோதிங்கிற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல கொஞ்ச காலம் இருந்துட்டு திரும்பியும் பூலோகத்துக்கு வந்துதான் ஆகணும். அவங்க அங்க நிரந்தரமா இருக்க முடியாது. அவங்களுக்கே அது ஒரு மென்டலா அது சாட்டிஸ்ஃபைங்கா இருக்காது. ஏன்னா ஆத்மாங்கிற ஒரு விஷயம் வந்து எப்பவுமே ஒரு செயல்ல ஈடுபட்டுட்டே இருக்கணுங்கிற விருப்பத்தை அது எதிர்பார்க்கும். அந்த விருப்பம் எந்த மாதிரி செயல்கள்ல இருக்கும் அப்படின்னா பகவான் சேவையில இருக்கும், பகவத சேவையில இருக்கும். இன்னொரு லிபரேஷன் வந்து நம்ம இப்ப இருக்கும் பிசிக்கலா, நம்ம இந்த ஒரு பாடியில இருக்கும், இப்போ ஒரு உடல்ல இருக்கும். அப்படிங்கும் போது அந்த உடல்ல இருக்கும் போதே ஒரு முக்தி நிலைய உணர்றது. அதாவது நம்மளை சுத்தி விஷயங்கள் நடக்குது, அந்த விஷயங்கள் நம்மளை பாதிக்கிறது கிடையாது, நம்மளோட பக்தியை பாதிக்கிறது கிடையாது.
அதுக்காக நம்ம ஜடமாட்டவோ இல்ல உணர்ச்சி இல்லாம இல்ல கல் மனதோட ஹார்டா இருக்கிறது அந்த அர்த்தம் கிடையாது. அந்த பௌதீக விஷயங்கள் வந்து அவங்கள பாதிக்காது அப்படிங்கும்போது அவங்க ஆழமா ஆன்மீகத்துல இருக்கிறதுனால, பக்தியில இருக்கிறதுனால, பகவான் பக்தியில இருக்கிறதுனால இந்த விஷயங்கள் அவங்கள பாதிக்காது. இதுக்கு உதாரணமா ஸ்ரீல ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி இருக்காரு. 6 கோஸ்வாமிகள், சத் கோஸ்வாமின்னு சொல்லிட்டு 6 பேர் இருக்காங்க. அதுல இவர் ஒருத்தர். இவங்க மூலியமா நம்மளுக்கு வந்து அந்த புக்ஸ் எல்லாம் கிடைச்சது நமக்கு. அவங்களோட லீலைகள் கேட்கும் போது ரூப கோஸ்வாமி புஸ்தகம் எழுதினது, ஜீவ கோஸ்வாமியோட புக்ஸ், இந்த மாதிரி அப்புறம் அவங்களோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட புக்ஸ் படிக்கும் போது நம்மளுக்கு சைத்தன்ய மகாபிரபுவோட மூட் என்னவா இருந்துச்சு, எப்படி அவர் பக்தி பண்ணாரு, எப்படி மத்தவங்களை ஈர்த்தாரு, அதுல வர்ற அவர் வந்து இப்ப அர்ஜுனனுக்கும் போர் புரிய மாட்டேன், என்னோட சொந்த பந்தங்களையவே நண்பர்களையவே நான் கொல்லணுமா அப்படிங்கும் போது அவனுக்கு அப்படியே வேர்த்து விறுவிறுத்து கையில எல்லாம் முடிகள் எந்திரிச்சு நின்னு கையில இருக்கிற காண்டீவத்தை பிடிக்க கூட அந்த கிரிப் இல்லாம அதை அப்படியே விட்டு நடுக்கம் வந்து பேச்சுல நாக்கு தொண்டை எல்லாம் வறண்டு கொளறி இந்த அளவுக்கு ஒரு சிம்டம்ஸ் வந்தது. எதுல அப்படின்னா அது வந்து பௌதீக பற்றுதல்ங்கிறதுனால. அதே சிம்டம்ஸ், அதே அறிகுறிகள் வந்து ஆன்மீக பற்றுதல்லையும் வரும், பக்தியிலையும் வரும் அப்படிங்கறத காமிச்சது. நிறைய பக்தர்கள் அதை மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி சிம்டம்ஸ. அதுல சைத்தன்யா மகாபிரபு கிருஷ்ணரே வந்து ஒரு பக்தரா வந்து பக்தியை காமிக்கணும், பக்தி தொண்டு எப்படி பண்ணணும், அதுல எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடோட செய்யணுங்கிறத காமிக்கிறதுக்காக வந்தவர் சைத்தன்ய மகாபிரபு அல்லது கௌரங்கான்னு சொல்லலாம். அவரு வந்தப்ப அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து அவரை பார்த்து இவங்களுக்கு பக்தி வரும். அந்த அளவுக்கு அந்த தூய்மை வந்து நம்மளையும் அட்ராக்ட் பண்ணும். இப்ப அந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி வந்து ஒரு முறை வந்து ஒரு மனசி சேவா இல்ல மானச சேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மனதுல சேவை பண்றது. மனசி சேவானா இப்ப நம்ம சில சமயங்கள்ல நேரடியா போய் வாப்பு சேவா வாணி சேவான்னு கூட இருக்கு. வாப்பு சேவான்னா குருக்கு போய் நேரடியா இருந்து சேவைகள் பண்றது. அவருக்கு உபச்சாரம் வந்து நம்ம சமையல் செஞ்சு கொடுக்கறது, பரிமாறுறது, அவரோட சின்ன சின்ன வேலைகள் நம்ம செஞ்சு கொடுக்கறது, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அது வந்து வாப்பு சேவான்னு சொல்லுவோம். வாணி சேவா அப்படிங்கும் போது இப்ப குரு மகாராஜ் நம்மளோட ஆச்சாரியர் நம்ம கூட இல்ல, காரணங்கள் சிலது அவர் இந்த உலகத்திலேயே இல்ல அவரு வேற ஒரு ஊர்ல இருக்காரு, நம்மனால போய் சேவை செய்ய முடியாது. அப்ப வாணி சேவாங்கிறது என்னன்னா அவர் சொன்ன உபதேசத்தை கேட்டு நம்ம நடக்கிறது. அவர் சொன்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து நம்ம சிம்பிளா ஃபாலோ பண்றது, அவரை திருப்திப்படுத்துற மாதிரி நம்ம ஃபாலோ பண்றது. இது வாப்பு சேவா வாணி சேவா. சேவைகள்ல பல விதம் இருக்கு இல்லையா, ஸ்ரவணம், கீர்த்தனம், நவவித பக்தியும் பக்தி சேவை தான். அதே மாதிரி நம்ம மென்டலாவும் சேவை பண்ணலாம். யாருனால இப்போ உடல்நல சரியில்லை, அவங்கனால பிசிக்கலா ஒரு இடத்துக்கு போக முடியாது, வர முடியாது, அவங்கனால கை கால்கள் வந்து உபயோகப்படுத்தி சேவையில ஈடுபட முடியாது அப்படிங்கிற பட்சத்துல இந்த குறைந்தபட்சமா அவங்கனால என்ன பண்ண முடியும், மென்டலா அவங்கனால சேவை பண்ண முடியும், மனசி சேவா அப்படின்னு. அப்ப இந்த ரகுநாத் தாஸ் கோஸ்வாமி ஒரு முறை வந்து ராதாகிருஷ்ணருக்கு வந்து ரொம்ப ஆழமா அந்த மனசி சேவால ஈடுபட்டு இருக்காரு. அப்ப பிசிக்கலா அவர் இருக்காரு, நேரடியா பௌதிக லோகத்துல வீட்டு வெளியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்டர்னலா பாத்தீங்கன்னா அவர் இங்க இல்ல, அவர் ஆல்ரெடி விருந்தாவனத்துக்கே போயிட்டாரு, விருந்தாவன லோகத்துக்கே போயிட்டாரு, கோலக்க விருந்தாவனுக்கே போயிட்டாரு. அவரு வந்து அவரோட சேவையில பாத்தீங்கன்னா அந்த மஞ்சரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ராதாராணியோட கூட இருக்கிறவங்க, லலிதா, விஷாக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ரைட் விங், லெஃப்ட் விங்னு சொல்லிட்டு ராதாராணிக்கு இருக்கிற தோழிகள் கோடிக்கணக்கான பேரு. அப்ப இவங்க ஒரு ப்ராமினென்ட்டா இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு சர்வெண்டா சில பேர், அப்புறம் அவங்களுக்கு சர்வெண்ட்ஸா சில பேருன்னு சொல்லிட்டு நிறைய தோழிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாமே கோபியர்கள், மஞ்சரிஸ் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. அப்ப அதுல வந்து இவரு வந்து ஒரு மஞ்சரி, அந்த லீலை நித்தியமான லீலையில இப்ப வந்து ரகுநாத் தாஸ் கோஸ்வாமியா வந்திருக்காரு. அவரோட ஒரிஜினல் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அங்க ராதாராணி கிட்ட சேவை செய்யறது இல்லையா.
அப்ப ஒரு முறை என்னாச்சு, ராதாராணி வந்து அவங்களோட விரலுக்கு போடுற மோதிரத்தை வந்து தண்ணியில விட்டுட்டாங்க. அப்ப இவங்க லேடிஸ் அந்த தோழிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து சர்ச் பண்றாங்க. அப்ப சர்ச் பண்ணும்போது கிடைக்கல. அப்ப இவரும் போய் சர்ச் பண்ணலான்ட்டு போறாரு உதவிக்கு. இவரு வந்து டைரக்ட் சர்வெண்ட் கிடையாது, மெய்ட் சர்வெண்ட் கிடையாது ராதாராணிக்கு. ராதாராணியோட தோழி சர்வெண்ட்டுக்கு சர்வெண்ட் அந்த மாதிரி. அப்ப இவரு வந்து தேடுறாரு. தேடி அப்ப அவங்க எல்லாம் ஜோக் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க இல்லையா, அப்ப இவரும் போய் தேடுறாரு. ரொம்ப அதுல இம்மர்ஸ் ஆயிடுறாரு, ஃபுல்லா அதுல போயிடுறாரு, அந்த லீலைக்குள்ள போயிடுறாரு. அப்ப இவருக்கு கிடைச்சிருது. அப்போ அதை எடுக்கிறாரு. எடுத்துட்டு டைரக்டா கொண்டு போய் கொடுக்கல ராதாராணி கிட்ட. இப்ப நம்ம பௌதிக லோகத்துல பாக்குறோம் இல்லையா, என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மேனேஜர் வந்து ஒரு ஆளுக்கு வேலை சொல்றாங்கன்னா அந்த ஆள் வந்து இன்னொரு ஆளுக்கு வேலை சொல்லியிருப்பாரு. அப்ப அந்த கீழே இருக்கிறவங்க வேலையை முடிச்சுட்டு டைரக்டா போய் மேனேஜர்கிட்ட சொன்னாதான் மேனேஜருக்கு தெரியும் நான் தான் செஞ்சேன்ட்டு சொல்லி போய் டைரக்டா இந்த இடையில இருக்கிற ஆளை விட்டுட்டு டைரக்டா போய் சொல்லுவாங்க. எதுக்கு? நல்ல பேர் சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா பக்தியில அது பண்றது இல்ல. ஏன்னா தான் வந்து எப்பவுமே பின்னாடிதான் இருக்கணும், மத்தவங்களை முன்னாடி நிறுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது தூய பக்தர்களோட சாதாரணமான ஒரு எண்ணமா இருக்கும். அப்ப இவங்க வந்து ராதாராணி கிட்ட போய் நான் தான் கண்டுபிடிச்சேன்னு எல்லாம் சொல்லாம, அவங்க யாரு, இவங்களுக்கு யாரு பாஸோ அந்த தோழி கிட்ட சொல்லி, அவங்க அந்த தோழி போய் ராதாராணி கிட்ட சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இந்த லீலையில அவரு ஃபுல்லா இருக்காரு. அப்ப மத்தவங்க வந்து கூப்பிடும்போது இவருக்கு எதுவுமே தெரியல, அந்த கான்சியஸ்லயே இல்ல, ஒரு சமாதி நிலையில போயிட்டாரு. ஃபுல் அப்சர்வேஷன் அந்த லீலையில. அவரே உள்ள லீலைக்குள்ள பார்ட்டிசிபேட் பண்றதுனால ஃபுல்லா அப்சர்வ் ஆயிருக்காரு. அப்போ ஒரு பக்கத்துல ஒருத்தர் வந்து போயிட்டு இருக்காரு கிராஸ் பண்ணி. அப்ப இவரு வந்து சிரிக்கிறாரு. ஆனா அவரு ஊனமுற்றவர் போனவரு. இவர் சிரிக்கவும் அவருக்கு வந்து அவமானமா போச்சு. என்ன பார்த்துதான் சிரிக்கிறையா அப்படின்னு சொல்லிட்டு அவரு கோவப்படுறாரு. அப்புறம் தான் விஷயம் எல்லாம் தெரியுது, இல்ல அவர் ஆக்சுவலா நித்திய லீலையில பார்ட்டிசிபேட் பண்ண போய் அங்க சிரிக்கிறாங்கல்ல, அது அப்படியே இங்க சிரிக்கிறதா தெரியுது. சிரிக்கிறாரு, இங்கேயும் சிரிக்கிறாரு அந்த பாடியிலயும், பட் அங்கேயும் சிரிக்கிறாரு. அப்ப இவங்க பார்த்துட்டு ஒருத்தர் தப்பா நினைக்கும், அப்புறம் தெரிய வருது. சோ இந்த லீலைகள்லாம் எதுக்காக நம்ம படிக்கிறோம், இல்ல நம்மளுக்கு சொல்றாங்க இந்த கோஸ்வாமிஸ் எல்லாம் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்திங்கிறது வந்து இந்த உடலை விட்டு போகிறது முக்தி மட்டும் கிடையாது. நம்ம இந்த உடல்ல இருந்துட்டே லௌகீகத்துல இருந்து பற்றுதல் இல்லாம ஆன்மீகம், அதாவது பக்தியில, ஆன்மீகம்ங்கிறது ஞானமும் ஆன்மீகம் தான், சித்த யோகமும் ஆன்மீகம் தான், அந்த மாதிரி இல்லாம நம்ம பக்தியில ஆன்மீகம் அந்த ஞானத்தோட இருக்கும்போது நம்ம எதுவுமே நம்மளை சுத்தி நடக்கிறது அஃபெக்ட் ஆகாது. அது ரொம்ப எமோஷனலா எஃபெக்ட் ஆகாது. அதை வந்து நம்ம எப்படி பிராக்டிக்கலா அதை ஏத்துக்க முடியுமோ அந்த ஞானம் நமக்கு கிடைச்சிரும். இந்த பக்தி ஞானம்ங்கிற இது மூலியமா நமக்கு வந்து இந்த லௌகீக விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு உண்டான ஞானமும் ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். பக்தியில இருந்து நம்மளுக்கு ஞானம் வைராகியம் வருதுங்கிற இல்லையா, ஞான வைராகியம் உச்சத்தே. இந்த பக்தி மூலியமா என்னென்ன ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும்னா ஞானமும் வைராகியமும். பற்றின்மைதான் வைராகியம் இந்த இடத்துல அர்த்தம். அதுவும் ஞானம், தேவையான ஞானமும் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது என்னன்னா, பகவானோட நிலையை நம்ம அறிஞ்சிட்டோம்னா, அவரோட பிறப்பாகட்டும் அவரோட செயல்கள் ஆகட்டும் எல்லாமே திவ்யம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம திருப்பியும் இந்த பிறப்பு இறப்புங்கிற சுழற்சிக்கு நம்ம வந்து பட வேண்டியதில்லை, பட வேண்டியதில்லை அப்படிங்கறதுதான் இந்த ஸ்லோகம் நம்மளுக்கு ஒரு கேரண்டி கொடுக்குறாரு கிருஷ்ணா இதுல இருந்து. சரி, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். வஞ்சா கல்பத்ரூபிஷ்ய கிருபா சிந்துபியேவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமः. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீமத் பகவத் கீதை கி ஜெய். ஆல் க்ளோரிஸ் டு தி அசெம்பிள் டிவோட்டிஸ். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?